ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ஜேகே ஆலன் பேசுகிறேன். இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ தொடர்ந்து நிறையா அப்டேட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பூயா பாஸு, அடுத்து வந்து ஹீரோய்க்கு என்ன ரிவார்ட்ஸு, அப்புறம் ஸ்குட் கேம் கொலாபரேஷன், நருட்டோ சாப்டர் 2 கொலாபரேஷன், ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஒழுங்கா எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா, இல்லாட்டி ஹெட்ஷாட் உள்ளது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி முதல் கண்டென்ட் என்னென்னா, இப்போ வந்து ஜூலை மந்த்துக்கான பூயா பாஸ் என்ன ப்ரோ அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட்டு இருக்குது. இந்த பூயா பாஸை பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டு பூயா பாஸாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்த பூயா பாஸ்லேயே ஜூலை மந்த்துக்கான பூயா பாஸ் ஏதோ லைவ்னோ அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இந்த பூயா பாஸை என்ன பண்டில் என்ன இதுன்னு தெரியலை. இது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு சரியாக நைட்டு 12 மணிக்கெலாம் வந்துடும் இந்த வீலும், அப்புறம் அந்த பூயா பாஸும். அதுக்கடுத்து கலர் கோழி குஞ்சு இன்றைக்கி நைட்டு வந்து இந்த ப்ரைம் பேட்ச் லெவல் 7 அப்புறம் 8 இருப்பீங்கன்னு அவங்களுக்குலாம் இன்றைக்கி நைட்டு 1 மணி அதாவது 12 மணிக்கெலாம் வந்துடும். நீங்கள் வந்து டெஃபினெட்லி 150 ஸ்பின்ஸாச்சும் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கோஸ்ட்டு கிரிமினல் இல்லாட்டி கோல்டன் கிரிமினல் கிடைக்கும். அப்புறம் பல லீக்ஸ் படி பார்த்தோம்னா இந்த 6 கிரிமினலும் எக்ஸ்சேஞ்சில் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதுன்னு சரியாக தெரியலை. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் விடுவானுவோ, சம்டைம்ஸ் விட மாட்டானுவோ. ஏன்னா அடிக்கடி வந்து கிரிமினல் ஈவெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு விடுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. மற்ற சர்வருக்கு விட்டுருக்காங்க, நம்ம சர்வருக்கு எப்படின்னு இன்னும் எனக்கு சரியாக தெரியலை. அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து ஹீரோய்க்கு வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கானுவோ. எப்போவும் கொடுக்குறது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த டைம் கொடுக்குறது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த பேராசூட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே 2 டைம் நம்ம கொடுத்த க்ளோவால் ஸ்கின்னு தான் 30 டேஸ்க்குன்னு. அது வந்து இந்த டைம் நம்ம கிளைம் பண்ணும்போது நமக்கு பெர்மனெண்ட்டாக கிடச்சிரும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து 2 டைம் வந்து 30 டேஸ்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால் வந்து 3 டைம் கொடுத்துட்டானுங்க. இதோட எடுத்தால் 4ஆவது டைமுங்கிறதுனால கன்ஃபார்மாக கொடுத்துருவானுங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோய்க்கு போனால் அப்புறம் ரேங்கில் ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் வரிசையாக. அதுக்கான ஸ்கின்னு ஒன்று டைமண்டு போனால் கொடுக்குறானுங்க. அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கேவலமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. பல பேர் சொல்கிறீங்க, என்ன ப்ரோ நீ லூஸ் கூதி மாதிரி கண்டென்ட் போடுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஈவா வாலெட் என்னென்னா P90 தான் வருது. P90 வந்து நியூ P90 விட்டுருந்தானுங்கள அது வருது. அப்புறம் இந்த கலர் கோழி குஞ்சு வந்து நமக்கு பாசிபிள் டேட் எப்போ எல்லா பிளேயர்ஸுக்கும்னா ஜூலை 4th வந்து எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்துடும் கலர் கோழி குஞ்சு. நமக்கும் அதே மாதிரி தான் டைமண்ட் 150 ஸ்பின் பண்ணால் தான் நமக்கும் கிடைக்கும். நமக்குங்கிறியே நீ உனக்கு எவ்வளோயா இருக்குது ஸ்பின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் பேட்ச் எனக்கும் வந்து 5 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து 7th 8th ப்ரைம் பேட்ச் லெவலுக்குள்ளவங்க தான் இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வரும். அப்புறம் வந்து டாப்அப் போனஸ்க்கு கொடுக்குற ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கைத்துக்கான ஸ்கின்னு, அப்புறம் இந்த டெண்டில் உள்ள ஒரு பண்டிலு, அதுக்கடுத்து வந்து ஒரு ஃபேடட் வீல் வருது நமக்கு, ஒரு ஸ்கை விங்க விட்றானுங்க 1000 டைமண்ட்ஸ் நல்லா போடுங்கிறதுக்கு. அப்புறம் இந்த புல்லட் வண்டி அமௌண்ட்டு இது வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எமௌண்ட் ராயல் டீம் எமௌண்ட்டோடு வருது. இது எப்போன்னு பாசிபிள் டேட் நமக்கு தெரியலை, பட் எனக்கு தெரிஞ்சு June 10th. அப்புறம் இந்த நியான் பண்டில் வந்து July 14 கன்ஃபார்மாக வருது. சாரி கஸ், July 10ம் July 14ம். அப்புறம் இந்த அனிமேஷன் வந்து June 16 வருது. அவ்வளோவா ஒர்த்தான அனிமேஷன்னா கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் ஸ்குட் கேமோட கொலாபரேஷனை கெரினாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆடு பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ், குட் கேம் கொலாபரேஷன் கொடூரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க கெரினா. அப்புறம் வந்து இந்த நருட்டோ சாப்டர் 2க்கு வந்து ஃபேன் பேஸ் படி வந்திருக்கிற ஒரு பல லீக்ஸை பார்ப்போம். இந்த எமௌண்ட்டு அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபேன் பேஸ் வேர்டு. இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு 2 எமௌண்ட் கெரினாவாக நினச்சா விட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் விடுவாங்களான்னு தெரியலை. ஆனால் மற்றபடி பார்க்கும்போது இந்த எமௌண்ட்லாம் செம்மையாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து விடுறதுக்கு 80% சான்சஸ் இருக்குது. அப்புறம் நிறையா பேர் கேட்குறீங்க, எந்த பண்டில் கூட நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, அதாவது சாப்டர் 2க்கு அப்படின்னு கேட்குறீங்க. சாப்டர் 2க்கு நம்ம கொடுக்க போகிற பண்டில் என்னென்னா ஒரோச்சி மருவா தான் இருக்கும்னு
நான் நம்புகிறேன். ஏன்னா முக்காசி சர்வர்ஸ்க்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்கள பொறுத்தளவில் நிறைய பேருக்கு ஒரோச்சி மாறு தான் கொடுத்துருவாங்க. அதனால் ஒரோச்சி மாறு இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பூயா பாஸோட கிரேட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, இந்த எப்பவும் போல் பைரட் எலைட்டோட அந்த ஸ்கைவிங்கும், அப்புறம் வந்து 2 எலைட் பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலைட் பாஸை பாருங்கள். அப்படியே இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். அப்புறம் காய்ஸ் இது வந்து இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இந்த சீசனில் வந்து க்ரோஸா ஹெட்ஸுக்கு வந்து பவரை கூட்டியிருக்காங்க. அப்புறம் விஎஸ்எஸ்க்கு வந்து பவரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பிஆர்சிஎஸில் வந்து விஎஸ்எஸ்ஸை பழைய பவரை நினச்சி எடுக்காதீங்க. ஓகே காய்ஸ், பாய்.